Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பத்துடா எந்திரா டேய் மேல பாறா மேல தண்ணி தொட்டிக்கிட்டு இருக்குதுடா. இதோ வந்துட்டேன். இப்ப பாரு உள்வாதி. பத்துரு அங்க பாறா அங்க தொட்டிக்கிட்டு இருக்குதுடா. அப்புறம் சார் இப்படி பெட்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? வேலையை பாருங்க முட்டைக்கண்ணன். சீக்கிரம் சீக்கிரம் பக்கெட்டை வைடா. அதையும் வை இதையும் வை. இதை தூக்கு. இது இங்க 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 அது என்னவோ போப்பா. இங்க இது நோப்பா. ஓகே இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நிம்மதியா தூங்கலாம். அடே மோட்டோ கொஞ்சம் எந்திரிடா. என்ன பாத்தீங்க? அடே மோட்டோ ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ராத்திரி வீடு முழுக்க ஒழுகிட்டு இருந்தது. சரி கிளம்ப மோட்டோ. அடுத்த மழை வர்றதுக்குள்ள மேல போய் ஓட்ல எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா ஒழுவிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டி ஆகணும் மோட்டோ. மேல இருக்கிற இந்த மேகத்தால தாண்டா நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்காம கஷ்டப்பட்டோம். ஆமா மோட்டோ கொஞ்சம் அப்படியே அண்ணாந்து பாரு. மேகங்கள்ல நம்ம வீட்டுக்கு மேல மழை பெய்யறதுக்காக நின்னுகிட்டு இருக்கு. பத்துல ஏதாவது ஐடியா சொல்றா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா? ஐடியா கம் ஆன் பிரதர். இந்த ஃபேனை எதுக்காகடா எடுத்துட்டு வந்த? இந்த மேகத்தால ஃபேன் காத்த வச்சு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விட போறேன்டா. வாடா. ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபேன் ஆஃப் பண்ணு. நிச்சயமா ஆஃப் பண்ண மாட்டேன். இவ்ளோ பெரிய வானத்துல ராத்திரி பூரா நின்னு மழை பெய்யறதுக்கு எங்க வீட்டுக்கு மேலதான் உங்களுக்கு இடம் கிடைச்சதா? இந்த வானம் எங்களுடையது. எங்க வேணாலும் இருப்போம், எங்க வேணாலும் மழை பெய்வோம். ஃபேன் ஆஃப் பண்ணு, இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஓஹோ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்றேங்கறத இப்போ உனக்கு சொல்றேன். அடடா என்னத்தையும் அனுப்புறாரு அவரு. இங்க பாரு மோட்டோ, மேகங்கள் நம்ம சொன்னாலாம் கேட்டு கிளம்பி போகாது. அதுக்கு ஒரே வழி இருக்கு. நம்ம வீட்டோட ஓட்டு கூரையை நம்ம ரெடி பண்ணிடலாம். அது மட்டும்தான் நல்ல வழியா இருக்கும். வாடா மோட்டோ. இவங்க ரெண்டு பேரும் நம்மள பறக்க விடணும்னு பார்த்தாங்க. பறக்கிறதுனா எப்படின்னு நாம அவங்களுக்கு கத்து தரலாம். என்னடா நடக்குறீங்க? விட்டுறக்கூடாது. என்னடா திடீர்னு பேர கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம குளு குளுன்னு காத்தடிக்குது. ஐயோமா என்ன இப்படி ஆயிடுச்சு? திடீர்னு குளு குளு காத்துக்கு பதிலா அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. அச்சோ வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க சிங்கம் சார்.
ஓடியாடா ஓடியாடா. இதை யார் இப்படி கவுத்து போட்டது? போட்டு பத்திரம் நீங்க 2 பேர் தான். உங்களை தவிர இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுக்கு இந்த ஊர்ல ஆளே இல்ல. எங்க போனீங்க நீங்க? உங்களை விட மாட்டேன். மோட்டோ, இந்த பிளாஸ்டிக் ஷீட் ஐடியா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் கருப்பு மேகங்கள் மேல சூழ்ந்துகிட்டு இருக்கு மோட்டோ. பத்லு, காலையில இருந்து ஒரு சமோசா கூட வயித்துக்குள்ள போலடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது யோசிடாரு. ஐடியா, நாம ஏன் தகர ஷீட் போடக்கூடாது? தகர ஷீட் வெயிட்டா இருக்கும்ல, அதனால அது பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் மழையில இருந்து அது நம்மள காப்பாத்திடும். எப்படி இந்த ஐடியா? அவ்வளவுதான்டா, அப்படிதான்டா. கொஞ்சம் அப்படிக்கா இப்படிக்கா. பத்லு, சொல்றத புரிஞ்சுக்கோயடா. கொஞ்சம் இப்படிக்கா. மோட்டோ, சீக்கிரமா பண்ணு. ஒருவேளை திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சீக்கிரமா பண்ணு, இல்லன்னா நம்ம வீடு முழுக்க தண்ணி தேங்கி நின்னுடும். எங்களை பறக்க விடணும்னு நினைச்சீங்களே, உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். இந்த ட்ரவுசர் போட்ட சின்ன பையன் யாரு? ஓ, பாக்ஸர் அண்ணாச்சி. ஹலோ ஹலோ. என்ன டிசைன் இது? மோட்டு பத்லோ, நீங்க என் வீட்டோட ரூஃபை உடைச்சிட்டீங்க. அதனால இப்ப நீங்க இந்த ரூஃபை சரி பண்ணி கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? அந்த வேலை நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம் பாக்ஸர் அண்ணாச்சி. அதை ஓரமா வைங்க. இன்னைக்கு உங்களுக்கு எங்க மேல கோபம் வரவே இல்லைல்ல. நீங்க 2 பேரும் முதல்ல ரூஃபை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். நான் உங்க 2 பேரையும் சும்மா விட்டுட்டேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. சரி சரி விடுங்க பாக்ஸர் அண்ணாச்சி. ஒய் கோவம் ஏதாவது ஏனிகிடி இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு வைக்கல, டக்கு நாங்க மேல போய் வேலையை ஆரம்பிச்சு விட்டுருவோம். அட, அதுக்கு எதுக்குப்பா ஏனி? நானே உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். மோட்டோ, இந்த மழை விடுற மாதிரி இல்ல, தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கு பாரு. அது இல்லாம நம்ம புது சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். அந்த பாக்ஸரோட ரூப் வேற உடைஞ்சு போச்சு. அவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் கூப்பிட்டு உதைப்பாரு. இதுக்கு உடனே போய் நாங்க ஜட்கா சர்க்கிட்ட ஐடியா கேட்கலாம். அண்ணாச்சி, நாங்க தேவையான பொருளை கொண்டு வந்துடுறோம். சயின்டிஸ்ட், இந்த மழை மேகங்கள் வந்து என் வீட்டு மேல டேரா போட்டு உட்காந்துக்குச்சியா. ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க. தம்பி, என் நண்பா, உங்க 2 பேருக்கும் நான் என்னோட ஃபேரி காரெல்லப்பா கொடுத்து வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரையே கெடுத்துட்டீங்களேப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நீங்களே சொல்லுங்கப்பா. யோ சயின்டிஸ்ட், அந்த மேகம் எல்லாம் எங்க வீட்டு மேலே டேரா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ஐயா. கச்சா கச்சா, நீங்க 2 பேரும் பாக்ஸர் வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறதான கேள்விப்பட்டேனப்பா. டாக்டர் ஜட்கா சார், ப்ளீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சார். ஏன்னா நாங்க அந்த மழை கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும். சரிப்பா, சரி. நான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் கொடைய கொடுக்கறேன்ப்பா. நீங்க இந்த பட்டனை அமுக்குனீங்க அப்படின்னா இது உங்க வீடு அப்புறம் பாக்ஸரோட வீட்டையும் சேர்த்து கவர் பண்ணிடும்பா. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு துளி கூட தண்ணி வராதுப்பா. ஆமா. தேங்க்யூ சயின்டிஸ்ட், தேங்க்யூ. ஏய், மோட்டு பத்லோ, இருட்ட போகுது. ஆனா நீங்க இன்னும் என்னோட ரூஃபை சரி பண்ணவே இல்ல. சரி, இப்ப ஒரு விஷயத்த சொல்லுங்க. எங்கேயே அடி வாங்க போறீங்களா, இல்ல மழையில நனைஞ்சு அடி வாங்க போறீங்களா? பாக்ஸர் அண்ணா, இப்போ நீங்களும் எங்களை அடிக்க தேவையில்லை, நாங்களும் மழையில நனைய தேவையில்லை. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏண்டி? நான் சொல்ல, இது அப்படி ஒரு கொடைன்னு. சூரிய வெளிச்சத்தாலே இந்த கொடைக்கு ஒண்ணும் ஆகாது, மழை ஓவரா பெஞ்சாலும் ஒண்ணும் ஆகாது. இது அந்த அளவுக்கு பிரத்யேகமா உங்களுக்காக ரெடி பண்ணி இருக்கோம். இனிமே எந்த மாதிரி மழை பெஞ்சாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது, தைரியமா இருக்கலாம். அப்ப சார் நிம்மதியா பேர் தூக்கத்தை போடுவோம். என்னடா நடக்குதுங்க?
என்ன நடக்குது? நம்ம இவ்வளவு நேரம் மழை பெய்யறோம், ஆனா அவங்க வீட்டுக்கு மட்டும் எந்த பாதிப்புமே ஏற்பட மாட்டேங்குது. எனக்கு எனர்ஜி எல்லாம் போச்சு. வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகலாம். இந்த ஆளுங்க கிட்ட மோதுறது நம்மளால ஆகாது. வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகலாம். யோ சைட்டிஸ்ட், கசிடாராமையும் சிங்கசாரையும் கூட்டிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பார்ட்டி கொண்டாட போறோம்யா. உனக்கு கீழே நின்று எல்லாரும் சுட சுட சமோசா சாப்பிட்டு கொண்டாட்டம் போடுவோம். எல்லாரும் சமோசாவை எடுத்து கொண்டாடு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.